சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த வாட்ச் சேலிங் பிஸ்னஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இது மெயினாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு நான் எந்த இடத்துல வேணாலும் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். எனக்கு கௌரவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. எனக்கு தேவை சுயமாக ஒரு தொழில். அது மூலியமா ஒரு நல்ல வருமானம். என்னோட வாழ்வாதாரத்தை நான் முன்னேற்றணும். தினமும் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு ரூ. 1500 மேல எனக்கு லாபம் மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற நபர்களுக்கு, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ்ன்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல நீங்க பார்க்குற இந்த வாட்சுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலான குவாலிட்டி வாட்சுகள் தான். ஆனா, இதே பார்த்தீங்கன்னா நெறைய ஷோரூம்ல டாப் லெவல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள், அதே மாரி விலை அதிகமா இருக்கக்கூடிய வாட்சுகளோட அனைத்து டூப்ளிகேட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களால வாங்க முடியும். எல்லாமே மிக குறைந்த விலையில வாங்க முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பார்க்குற வாட்சுகளோட ஆரம்ப விலையே பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 50 ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000 வரைக்கும் கூட உங்களால வாங்க முடியும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. இது எங்கேயுமே இல்லைங்க. சாதாரண ஒரு ரோட்டோர கடை தாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ, இல்ல பெரிய வாட்ச் கடையோ இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நார்மலான ஒரு ரோட்டோர கடை தான். இப்ப நான் சொன்ன இந்த 3 இடத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இந்த இடத்துல பார்க்குற இதே வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல ஒரிஜினல் அதுக்காகவே தனியா எக்ஸ்க்ளூசிவா வச்சு விக்கிறவங்கலாம் நெறையா பேர் இருக்காங்க. ஸோ அந்த இடங்கள்ல விலை அதிகமா தான் இருக்கும். ஒரிஜினலாவும் நீங்க வாங்க முடியும். அத தவிர்த்துட்டு மற்ற இடங்கள்ல நெறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி லோ குவாலிட்டில இருக்கிற நெறைய வாட்சஸ வாங்கி தான் நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரிஜினல் அப்படிங்கிற பெயர்ல கிட்டத்தட்ட பல மடங்கு அதிக அளவுக்கு லாபத்த வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி இந்த இடத்துல உங்களால உதாரணத்துக்கு ஒரு ரூ. 50 ஆரம்ப விலையில வாங்க முடியும். சரி ஏதாவது ஒரு கம்பெனி பேர் வைப்போமே. இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் அப்படின்னா, ஒரிஜினல் வாட்ச் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? ரூ. 5000 10,000க்கெல்லாம் வாங்க முடியும். அதுக்கு மேலேயும் கூட வாங்க முடியும். அதே ஃபாஸ்ட் ட்ராக்ன்னு போட்ட ஒரு வாட்ச் பார்க்கறதுக்கு அச்சு அசல் ஒரிஜினல் மாரியே இருக்கும். ஆனா, அந்த வாட்ச் ஒரிஜினல் நம்மளால வாங்கி கட்ட முடியல. எனக்கு அதே மாரி ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல உங்களால வாங்க முடியும். அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ன்னு போட்டிருக்க அந்த வாட்சோட விலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 100 ரூ. 150 உங்களால வாங்க முடியும். ரூ. 5000 குடுத்து அந்த பேர்ல நம்ம ஒரு வாட்ச் வாங்கிட்டு, மத்தவங்க முன்னாடி கெத்து காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த இடத்துல ஒரு ரூ. 150 ரூ. 100 விலையில வாங்கி, அதே கெத்த நம்ம இங்கேயும் காட்ட முடியும். ஆனா, இந்த இடத்துல வாங்குற இதே பொருள தான் பல இடங்கள்ல ஒரிஜினல்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்க. அதே மாரி சில வாட்ச் கடைகள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பா நான் ஒரு கடையில போகும்போது, அது நார்மலான ஒரு வாட்ச் கடை தான். ஆனா வாட்ச் மட்டும் தான் அங்க இருக்கு. ஆனா அங்க இருக்கிறது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் கிடையாது. ஆனா அந்த கடைக்காரர் சொன்னது எல்லாமே பக்கா ஒரிஜினல் தம்பி. அப்படி தம்பி, இப்படி தம்பி அப்படின்னாரு. ஆனா எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே அந்த பெயர்ல இருக்கிற ஒரு நார்மலான குவாலிட்டி வாட்சுகள் தான். அந்த இடத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1500 ரூ. 2000 சொல்லி விக்கிறாரு. அதே வாட்ச் தான் இந்த இடத்துலயும் விக்கிறாங்க. இந்த வாட்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 100 ரூ. 150 அதிகபட்சமா ரூ. 200 கூட அத போட்டு வாங்க முடியும். இதே வாட்ச் ஒரு டைம் நான் வாங்கிட்டு, அந்த கடையில நான் போய் செக் பண்ணும்போது, அதே வாட்ச் நான் காட்டி கேட்கும்போது, அவரு சொல்றாரு, "இதுவும் அதுவும் ஒண்ணு தான். ஆனா நீங்க ஏன் இவ்வளோ விலை சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, "தம்பி இது ஒரிஜினலுப்பா. இது டூப்ளிகேட்டுப்பா" அப்படிங்கிறாரு. 2மே அச்சு அசல் ஜெராக்ஸ் எடுத்த மாரி ஒரே மாரி தான் இருக்கு. குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு அப்படியே இந்த இடத்துல வித்தது தான் ஒரிஜினல் மாரி இருக்கே தவிர, அந்த வாட்ச் கடையில இருக்கிறது பார்க்கறதுக்கு டூப்ளிகேட் மாரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, பக்கா ஒரிஜினல் மாரி இருக்கு. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரு யூனிக்கான, ஒரு கவர்ச்சியான ஒரு பொருளாவே தயாரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா கடைக்காரர் சொல்றாரு, "இதுதான் தம்பி ஒரிஜினலு. இது டூப்ளிகேட் தம்பி" அப்படிங்கிறாரு. ஆனா 2மே ஒண்ணு தான். இது ஒரு தொழில் தந்திரம். இது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்த தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா, இந்த இடத்துல வாட்ச் நான் வாங்கும்போது அந்த நபர் சொன்னது, எதார்த்தமா நான் இந்த பக்கம் போகும்போது இத நான் பார்த்தேன். ஆல்ரெடி இந்த மாரி பொருள்களை எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை கம்மியா மார்க்கெட்ல ரூ. 500 வாங்குற பொருள வெறும் ரூ. 30 ரூ. 40 நம்ம வாங்க முடியும்.
அந்த அளவுக்கு விலை கம்மியா வாங்குற அளவுக்கு, குடுக்குற அளவுக்கு நெறைய ஹோல்சேல் கடைகள் பெங்களூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், ஹைதராபாத்தா இருக்கட்டும், குஜராத், ராஜஸ்தான் இந்த மாரி இடங்கள்ல நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அச்சசல் ஒரிஜினல் மாரியே இப்ப நீங்க பார்க்குற எல்லா பொருட்களையுமே விக்கிற நெறைய ஹோல்சேல் கடைகள் இருக்கு இந்த ஏரியாக்கள்ல. அங்க வாங்கிட்டு வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பெரிய கடைக்காரங்களே ஒரிஜினல் அப்படிங்கிற பெயர்ல விக்கிறாங்க. பக்கா ஒரிஜினல், பியூர் ஒரிஜினல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில மட்டும் தான் கிடைக்கும். அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம ஏரியால இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ரொம்ப ரொம்ப ரேர் தான். அத என்னைக்குமே யோசிச்சு பாருங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் மற்ற கடைகள்ல, படங்கள்லயும் எல்லாத்துலயுமே சொல்ற மாரி ரூ. 2000, ரூ. 5000, ரூ. 10,000, 1,00,000 அந்த மாரியெல்லாம் விப்பாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அதெல்லாம் நம்ம லைன்ல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லயுமே நீங்க பார்க்குற எல்லா வாட்சுகளையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல்ல டூப்ளிகேட்டா தயாரிக்கப்பட்ட பல பொருள்கள் தான் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அப்படிங்கிற பெயர்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் தான் அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ஒரிஜினல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறாங்க. ஆனா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி என்னைக்குமே நம்மகிட்ட வாங்க முடியாது. அது எல்லாமே வந்து நம்ம பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வாங்குனாலும் கூட, அதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான். அப்ப செகண்ட் குவாலிட்டியே நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாவும், ஒரிஜினலாவும் தெரியுது அப்படின்னா, அப்ப எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ஒரிஜினல் குவாலிட்டியோட வேல்யூ அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஏன்னா, ஆல்ரெடி வந்து நானே வெளிநாட்டுல இருந்தவன். நான் வெளிநாட்டுல இருக்கும்போது, இந்த மாரி இப்ப நீங்க வீடியோல பார்க்குற எந்த ஒரு டாப் லெவல் கம்பெனியா இருக்கட்டும், வாட்சா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், ஐஃபோனா இருக்கட்டும், எந்த மாரி மாடல்ஸ் இருக்கட்டும், எல்லாமே நாங்க பார்த்துருக்கேன். நான் குவைத்துல இருக்கும்போது, அரபு நாடுன்னு சொன்னாவே அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்கா ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் அங்க வரும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் அங்க இருக்கும்போது அலசி ஆராய்ஞ்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு பிசினஸ்ங்கிறது அவ்ளோ பிடிக்கும். அங்க போனதுக்கப்புறம் நெறையா பிசினஸ் விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அதே மாரி எப்படி பண்ணணும்? இங்கருந்து பண்ணலாமா? எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எப்படி நம்ம ஊருக்கு கொண்டாரணும்? ஏ டூ ஜெட் நெறைய விஷயங்கள், நெறைய பிளான் போட்டேன். நெறைய ஐடியாஸ் நான் பண்ணுனேன். ஆனா, இப்ப வந்து என்னால அது பண்ண முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கறனால, ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் அத பண்ணுவேன். பண்ணும்போது அதையும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்றேன். ஏன்னா, இப்ப நீங்க பார்க்குற ஒரு நார்மலான ஒரு பிசினஸ்க்கு அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி, இந்த மாரி பிசினஸ் பண்ணுனா, நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்ட முடியும். அதனால ரொம்ப ஹை லெவல்லலாம் நம்ம போ வேண்டாம். நான் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கௌரவம் பிரச்சனை இல்ல. அதே மாரி நாம வந்து பாதிக்கு மேல ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை எடுக்கணும். உதாரணத்துக்கு ரூ. 50 பொருள ரூ. 500 விக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு நமக்கு லாபம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இததான் பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளோ பண்ணல அப்படின்னாலும், அந்த ரூ. 50 பொருள ரூ. 150 வித்தாலே நமக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்குது. இந்த மாரி ஒரு பிசினஸ் அழகா பண்ணிட்டு போலாமே! இதுக்கெல்லாம் வந்து ஏமாத்துறது, இது வந்து மக்கள ஏமாத்துறது, முட்டாளாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஜென்யூனான பிசினஸ். பல இடங்கள்ல சூப்பர் மார்க்கெட்ல, ஷாப்பிங் மால்ல அதிக விலை வச்சு விக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது. உண்மையிலேயே நார்மலா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணோம். ஒரு ரோட்டோர கடையோ, இல்ல நார்மலான ஒரு கடை போட்டு, வாடகை குடுத்து, கரண்ட் பில்ல கட்டி, வேலைக்கு ஒரு ஆள வச்சு, சம்பளம் குடுத்துக்கிட்டு, நமக்கு ஒரு கூலி எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரூ. 50 வாட்ச ரூ. 150, ரூ. 200 விக்கிறது தப்பே இல்ல. அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா, அந்த ரூ. 50 வாட்ச கொண்டு போய் ரூ. 500 விக்கிறது மிகப்பெரிய தப்பு. ரூ. 50 வாட்ச ரூ. 1000 விக்கிறது அத விட பெரிய தப்பு. இத பல இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம ஒரு ஜென்யூனான பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா, நமக்கு இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த வாட்ச் பிசினஸ் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம அத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.